பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியால் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, மீண்டும் இரக்கத்தின் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒன்றிணைந்து வந்திருக்கின்றோம். இன்றைக்கு நம்மை கரம் பிடித்து வழி நடத்த, காலமெல்லாம் நம்மை காத்திட காத்திருக்கும் தெய்வம் நம்மை தேடி வந்திருக்கின்றார். அன்று அபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் இறைவாக்கினர்களோடும் அரசர்களோடும் பயணித்த தெய்வம் இன்றைக்கு நம்மோடு பயணிக்க, நம்முடைய துன்பங்களிலே துணை இருக்க நம்மை தேடி வந்திருக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி தன்னுடைய நேசக்கரத்தை நீட்டி சுமையோடும் பாரத்தோடும் வந்திருக்கிற நம்மை அணைத்து அரவணைக்க கரம் விரித்து காத்திருக்கின்றார். எனவே இந்த இயேசுவை தவிர, இந்த கடவுளை தவிர, இந்த தெய்வத்தை தவிர வேறு எவரும் எனக்கு இல்லை என்ற ஒரு நம்பிக்கையோடு, உம்மையல்லாமல் எனக்கு வேறு யாரும் இல்லை ஐயா என்று சொல்லி நாம் பாடி ஜெபிப்போமா? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும்
ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் எல்லாமே ஐயா நீர்தானே. என் எல்லாமே ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்திலே எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு தெய்வம் இல்லை. நீர் இல்லாமல் எங்களுக்கு வேறு கடவுள் இல்லை. எங்களுடைய வாழ்க்கையை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நாங்கள் அமர்வதையும் எழுவதையும் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். இறைவா, இன்றைக்கு கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் ஏமாற்றத்தோடும் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த நேரம் முழுவதும் உம்முடைய வல்லமையின் நேரமாய் எங்களுக்கு அமைவதாக. உம்முடைய ஆவியின் வல்லமை எங்கள் மீது நிறைவாய் இறங்கி இந்த ஜெப வேளை முழுவதும் எதை குறித்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துவாராக. உம்முடைய அருளும் ஆசிரும் எங்களுக்கு நிறைவாய் கிடைப்பதாக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இறையிறக்க ஜெபத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். ஜெபம். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர்,
ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எமீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மனவல்லப ஜெபம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிதோடி இரத்தமே, தண்ணீரே, உமீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இறையிரக்கத்தின் ஜெபமாலை வல்லமையுள்ள மாலை. ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து கொடுக்கின்ற அதிசயத்தின் மாலை. எனவே இன்றைய தினமும் நம்முடைய விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இந்த முதலாவது 10 மணியில சிறப்பாக கொரோனா தொற்று நோய் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்று மனித சமுதாயம் புதிய விடுதலை பெற்ற ஒரு சமுதாயமாக மலர்ந்து இந்த தொற்று நோயினுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றும், இன்னும் குறிப்பாக இந்த நோயினால் தாக்கப்பட்டிருக்கின்றவர்கள், பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் மீண்டு வர வேண்டும் என்று, இதற்கான தடுப்பூசி விரைவிலே அனைவருக்கும் போடப்பட வேண்டும் என்று, இதற்காக போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதாரத்துறை பணியாளர்கள் இவர்கள் அனைவருக்கும் மன தைரியமும் உடல் நலமும் கிடைக்கப் பெற்று தொடர்ந்து போராட இறைவன் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே,
எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. தொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இந்த 2வது 10 மணியில சிறப்பாக வீழ்ந்து போயிருக்கின்ற நம்முடைய பொருளாதாரத்திற்காக சிறப்பாய் ஜெபிப்போம். இந்திய தேசத்தினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து இன்றைக்கு பல பேருக்கு வேலை இல்லாம, வருமானம் இல்லாம, உண்ண உணவின்றி, அடிப்படை வசதிகளின்றி வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். விரைவிலேயே இந்த நிலை மாறி நமக்கான வருமானமும் வேலை வாய்ப்பும் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும், அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் இணைந்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா.
குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இந்த 3வது 10 மணியில நம்முடைய குடும்பங்களிலே சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். பிரிந்து போயிருக்கின்ற, பிளவுபட்டு இருக்கின்ற, சண்டை சச்சரவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, ஒருவர் ஒருவரை புரிந்து ஏற்றுக்கொள்ள தடுமாறுகின்ற குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். இறைவன் இந்த குடும்பங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து, ஒருவேளை இவர்கள் நீதிமன்றங்களுக்கு சென்றிருந்தால் அந்த வழக்கிலிருந்து அவர்கள் மீண்டும் பின்வாங்கி ஒரு குடும்பத்தை சமாதானத்தோடு வழிநடத்த இறைவன் இவர்களுக்கு தக்க ஆலோசனைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இந்த 4வது 10 மணியில தொடர்ச்சியாக நாம் வேண்டிக் கொண்டிருக்கின்ற விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக
தடைபட்டிருந்த வலது வாய்க்கால் திட்டம் தற்பொழுது சிறப்பாக முன்னேற்றம் அடைந்திருக்கின்ற வேளையில் இரக்கத்தின் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா பேருதவிகளுக்காகவும் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு இந்த வலது வாய்க்கால் திட்டம் தடைகளை தகர்த்தெறிந்துவிட்டு அதற்கான டெண்டர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இன்னும் சிறிது காலத்திலே அதனுடைய பணிகள் துவங்கப்பட இருக்கின்றன. 2ஆம் கட்ட நிலையில சிறப்பாக வாய்க்காலினுடைய அலைன்மெண்ட் நிறைவு பெற்று இடம் கையகப்படுத்தப்படுவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கின்ற வேளையில் இறைவன் இந்த திட்டத்தை இறுதி வரை நமக்காக செய்து கொடுக்க வேண்டும் என்று, அதே போல குடிநீர் திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவு பெற்று கொண்டிருக்கின்ற வேளையில் அவை அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு அனைத்து மக்களுக்கும் குடிதண்ணீர் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். ஈழத் தமிழ் மக்கள் உரிமை வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக நாம் இணைந்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. தொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இந்த 5வது 10 மணியில அனைவரும் முழந்தால் படியிட்டவர்களாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள், வெளிப்படுத்த முடியாத உணர்வுகள் அனைத்தையும் இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் சமர்ப்பிப்போம். அதே போல
நம்மிடம் ஜெபிக்கச் சொல்லி கேட்ட அன்பு உள்ளங்களையும் அர்ப்பணிப்போம். இறைவன் தாமே நம்முடைய உள்ளத்தின் காயங்களையும் பாரங்களையும் உற்று நோக்கி அவற்றை எடுத்துவிட்டு லேசான இதயத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த 10 மணியில் நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். ஆமீன். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்தி செல்லும். இவர்களையும் இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமையினின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, எனது இறைவனும் என் அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் அரசே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரிசூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன்.
ஆன்மாக்களை மீட்டருளுங்கள். ஆமென். ஆமென். இன்றைய தினம் சிறப்பாக பக்தி பிரமாணிக்கமுள்ள அனைத்து ஆன்மாக்களையும் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். சொல்லுகின்ற ஜெபத்தை திருப்பிச் சொல்லுவோம். இரக்கம் மிகுந்த இயேசுவே, இரக்கம் மிகுந்த இயேசுவே, உமது இரக்க கருவூலத்திலிருந்து உமது இரக்க கருவூலத்திலிருந்து எல்லோருக்கும் எல்லோருக்கும் உமது அருளை உமது அருளை ஏராளமாக பொழிகின்றீர். ஏராளமான பொழிகின்றீர். இரக்கத்தின் இருப்பிடமாகிய இரக்கத்தின் இருப்பிடமாகிய உமது இதயத்தினுள் உமது இதயத்தினுள் விசுவாசமுள்ள விசுவாசமுள்ள கிறிஸ்தவர்கள் அனைவரையும் கிறிஸ்தவர்கள் அனைவரையும் ஏற்றருளும். ஏற்றருளும். அங்கிருந்து அங்கிருந்து நாம் பிரிந்து போக விடாதேயும். நாம் பிரிந்து போக விடாதேயும். பரம திருத்துவத்தில் பரம திருத்துவத்தில் பிதாவோடும் பிதாவோடும் தூய ஆவியோடும் தூய ஆவியோடும் உம்மை பிணைக்கும் உம்மை பிணைக்கும் அன்பின் பேரால் அன்பின் பெயரால் உம்மை இறந்து மன்றாடுகிறோம். உம்மை இறந்து மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருப்பிச் சொல்லுவோம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, உமது திருமகனின் வாரிசுகளாகிய உமது திருமகனின் வாரிசுகளாகிய விசுவாசிகள் மீது விசுவாசிகள் மீது உமது கருணை கண்களை திருப்பியருளும். உமது கருணை கண்களை திருப்பியருளும். துன்பம் நிறைந்த துன்பம் நிறைந்த அவரது திருப்பாடுகளின் பெயரால் அவரது திருப்பாடுகளின் பெயரால் இவர்களுக்கு உமது ஆசிரை வழங்கி உமது ஆசீரை வழங்கி உமது இடைவிடாத பராமரிப்பால் உமது இடைவிடாத பராமரிப்பால் இவர்களை அரவணைத்துக் கொள்ளும். இவர்களை அரவணைத்துக் கொள்ளும். இதனால் அவர்கள் உம்மீது கொண்ட அன்பையும் உம்மீது கொண்ட அன்பையும் தமது விசுவாசத்தையும் ஒருபோதும் இழக்காமல் தேவதூதர் புனிதர் சேனைகளுடன் உமது எல்லையில்லா இரக்கத்தை நித்தியத்திற்கும் மகிமைப்படுத்துவார்களாக. ஆமென். இறையிரக்கத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற பிதாவாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்தாவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி பரிசுத்த திருத்துவமாயிருக்கிற ஏக இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். பரலோக அரூபிகளை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். ஒன்றுமில்லாமையிலிருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த
இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பாவ சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கைதூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவி அளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துலங்கச் செய்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அருட்சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஞான ஸ்நானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இரக்கத்தை தந்தருளிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பாவிகளை மனந்திருப்புவதில் இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அவை விசுவாசிகள் ஒளிபெறுவதில் இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நீதிமான்களின் அர்ச்சிப்பில் இரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது திரு காயங்களிலிருந்து சுரந்தோடிய இரத்தத்தின் வழியாக இரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது மகா பரிசுத்த திரு இருதயத்தில் இருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மரிப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ சமரிப்புரியாகிய இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ சமரிப்புரியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ சமரிப்புரியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். ஜெபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மில் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாய் இருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லா வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென்.
புனித பவுஸ்தீனாவின் மன்றாட்டினால் வரங்களை அடைய வல்லமையுள்ள நவநாள் ஜெபம். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். இயேசுவே, உமது அடியாளாகிய புனித பவுஸ்தீனாவை உமது எல்லையற்ற இரக்கத்தின் பக்தியால் நிரப்பினீரே. உமக்கு திருவுளமானால் அவரது மன்றாட்டின் வழியாக நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எனக்கு தந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இணைந்து சொல்லுவோம். எனது பாவங்களினால் உமது இரக்கத்திற்கு நான் அருகதையற்றவனானேன். ஆனால் புனித பவுஸ்தீனாவின் தியாகத்தையும் தன்மறுப்பையும் பார்த்து அவரது மன்றாட்டின் வழியாக குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு நானும் இடம் கேட்கும் விண்ணப்பத்தை எனக்கு அருளி அவரது புனித வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பீராக. ஆமீன். இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளை, ஆசீர்வாத ஜெபத்திற்குள் நாம் கடந்து செல்கின்ற இந்த வேளையில் பேய்களை ஓட்டிய தெய்வம், முடக்குவாதமுற்றவர்களை குணமாக்கிய தெய்வம், குருடர்களுக்கு பார்வை கொடுத்த தெய்வம் இது நம்மையும் ஆசீர்வதிக்க வந்திருக்கின்றார் என்ற ஆழமான உணர்வுகளோடு உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா என்று சொல்லி நாம் பாடி ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாவங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று
என் ஜீவனை அழிவினின்று மீட்டவரே என் மேய்ப்பரே, மீட்டவரே என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நம்பிக்கையோடு செபிப்போம். நம் அத்தனை பேரையும் இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து நம்பிக்கையோடு நாம் செபிப்போம். எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவா, எத்தனையோ வேதனைகளும் சோதனைகளும் தடுமாற்றங்களும் குழப்பங்களும் கலக்கங்களும் எங்களை ஆட்கொண்டிருக்கின்றன. குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரை எண்ணற்ற பிரச்சனைகள். பல நேரங்களில் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஐயோ, இந்த குடும்பத்திலேயா நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை மாற்றுவீராக. குடும்பத்தில் இருக்கின்ற கணவன் மனைவியை ஏற்றுக்கொள்ள, மனைவி கணவரை ஏற்றுக்கொள்ள, பெற்றோர் பிள்ளைகளை புரிந்து கொள்ள, பிள்ளைகள் பெற்றோரை மதித்து நடக்க ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இன்னைக்கு தாங்க முடியாத வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் மாலை வீட்டுக்கு திரும்புகின்ற பொழுது பல நேரங்களிலே ஐயோ போய் என்ன நடக்குமோ என்ற ஒரு விதமான தடுமாற்றத்தோடு அடியெடுத்து வைக்க வேண்டிய ஒரு சூழல். இறைவா, பொன்னையும் பொருளையும் கேட்கல, அல்லது ஆஸ்தி அந்தஸ்த கேட்கல, மாறாக நீர் எங்களுக்கு அமைதியை கொடும் என்று சொல்லி நாங்கள் கேட்கின்றோம். எங்களுக்கு சமாதானத்தை கொடும் என்று சொல்லி நாங்கள் கேட்கின்றோம். உம்முடைய வல்லமையின் ஆவியானவர் தாமே எங்களை இந்த சமாதானத்திற்குள் வழி நடத்துவாராக. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருந்து அவர் பேசி அந்த சமாதானத்தை ஏற்படுத்துவாராக. வீட்டுக்குள்ள மாத்திரல்ல, சுற்றி இருக்கின்ற உறவு முறைகளில் கூட ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகளையும் வேதனைகளையும் வருத்தங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கும். இறைவா, உம்முடைய வல்லமையும் ஆற்றலும் அந்த உறவுகளுக்குள்ளும் பேசுவதாக, அந்த உறவுகளையும் ஊடுருவி பார்ப்பதாக. அன்பு தெய்வமே, உம்முடைய ஆற்றல் எங்களோடு தங்குவதாக, எங்களை வழி நடத்துவதாக. இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகளை பற்றி பேசலாம். வேலை வாய்ப்பு இல்லை, குடிக்கு அடிமையாகி இருக்கிற மனிதர்கள் ஒரு பக்கம், குடும்பத்தை தாட்டுவதற்கே
வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் இன்னொரு பக்கம், செய்வினை கட்டுக்களோடும் ஏமாற்றங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வீடு கட்டுகின்ற பணி, இன்னும் தொழிலுக்கான பணிகள், அதற்கான கட்டிடங்கள் என்று சொல்லி பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இறைவா, இன்றைக்கு அத்தனை காரியங்களையும் உடைய அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுடைய மனித முயற்சி ஒரு பக்கம், ஆனால் அதே சமயத்தில் உடைய தெய்வீக வல்லமை அதை கண்டிப்பாக கொடுக்கும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். ஒரு சமாதானத்தை கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக, சங்கடங்களை எல்லாம் எங்களுடைய உள்ளங்களிலிருந்து எடுத்து விடுவீராக. ஆண்டவரே, எங்களை ஒரே ஒரு முறை கருணையோடு கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. இறைவா, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் மனம் இறங்குவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆற்றல் எங்களை கடந்து வருவதாக. நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்தருளும் ஆண்டவர். உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தருளும். இன்றைக்கு கொரோனா தொற்று நோயினுடைய தாக்கத்திலிருந்து, பாதிப்பிலிருந்து அத்தனை மனித உள்ளங்களையும் நீர் விடுவிப்பீராக. பூரண சுகத்தையும் குணத்தையும் கொடுத்து மீண்டும் இந்த நோய் வராமல் நீர்தாமை தடுத்து நிறுத்துவீராக. இறைவா, படுத்த படுக்கையாயிருக்கின்ற எத்தனையோ தந்தையரும் தாயும் இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் நீ கருணையோடு கண்ணோக்கி அவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். அதே சமயத்தில் நம்முடைய அருளும் ஆசிரும் இந்த வயதான காலத்தில் அவரோடு தங்குவதாக. நல்ல உடல்நலத்தை கொடுப்பீராக. இறைவா, எங்களுடைய சிறுவர் சிறுமியருக்கு, குழந்தைகளுக்கு ஞானத்தை, அறிவை நிறைவாய் கொடுத்தருள். நீரே உம்முடைய வல்லமையின் அருளினாலும் ஆற்றலினாலும் இதை செய்து கொடுக்க வேண்டும் என்று சிறப்பாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய தெய்வீக சுகமளிக்கின்ற ஆற்றல் எங்கள் மீது பாய்வதாக. எங்களை காத்து வழி நடத்துவீராக. இறைவா, உம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களிடம் ஜெபிக்க சொல்லி கேட்ட அத்தனை உள்ளங்களையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அன்பும் அருளும் ஆற்றலும் எங்களோடு தங்கி எங்களை காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். மாண்புயர் என்ற கீதத்தை பாடி இறை ஆசீர்வாதத்தை பெற நாம் தயாராவோம். மாண்புயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும்
மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வல்லமையின் தெய்வம் எழுந்தருளி வருகின்ற அற்புதமான நேரம் இது. அவரை உற்று நோக்கி அவர் கொடுக்கின்ற குணத்தை, சுகத்தை, ஆறுதலை, ஆதரவை நாம் பெற்றுக்கொள்வோமா? நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை என்று சொல்லி பாடி நம்பிக்கையோடு அவருடைய கரத்திலிருந்து ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரர்களே, இறையிறக்கத்தில் நம்பிக்கை வைத்து கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களை மனமாற வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். ஸ்கை டிவியிலும் கிரைஸ்த கிங் சர்ச் யூடியூப் சேனலிலும் இந்த ஒளிபரப்பு சிறப்பாக வெளியாக உதவி கொண்டிருக்கின்ற எல்லா நல்ல உள்ளங்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். எனவே இந்த சூழல்ல உங்களுடைய தாராள நன்கொடைகளை நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றேன். உங்களால் முடிந்த தொகை, அது 100 இருந்தாலும் சரி, 200 இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் சரி, உங்களால் முடிந்த நன்கொடைகளை கொடுத்து இந்த ஒளிபரப்பு தடையின்றி கொண்டு செல்லப்பட, இதன் வழியாக எண்ணற்ற உள்ளங்கள் மனம் மாற, இன்னும் பலருக்கு விசுவாசத்தோடு அவர்கள் வாழ்க்கையை நடத்த இது பேருதவியாக இருக்கும். எனவே உங்களுடைய ஒத்துழைப்பை, ஆதரவை நன்கொடைகள் வழியாகவும் ஜெபத்தின் வழியாகவும் தெரிவிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். எனவே ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணிக்கு திருப்பலியும், இரவு 7 மணிக்கு ஜெபமாலையும், வெள்ளிக்கிழமையிலே இரவிலே இறையிறக்க ஆராதனையும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே உங்களுடைய தாராள ஒத்துழைப்பையும் நன்கொடையும் கொடுத்து உதவி செய்யும்படி அன்போடு வேண்டுகின்றேன். இயேசுவின் இருதயமே என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும்
சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தாம் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா